அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்று ஆடி கிருத்திகை. இந்த ஒரு டம்ளர் தண்ணீர் போதும் உங்கள் வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும்னு சொல்லியிருக்கிறேன். இந்த தண்ணீரை வச்சு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் அப்படிங்கறத பற்றி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைய நாள் ஆடி கிருத்திகை. நம்மளுக்கு இந்த ஆடி மாதத்துல 2 கிருத்திகை வருகிறது. நம்மளுக்கு இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்று ஒரு ஆடி கிருத்திகையும், அடுத்த மாதம் 16ஆம் தேதி கோகுலாஷ்டமியோட நம்மளுக்கு இந்த ஆடி கிருத்திகை வருகிறது. அப்ப இந்த 2 ஆடி கிருத்திகையுமே முருகனுக்கு உகந்த கிருத்திகை நட்சத்திரத்துல வரக்கூடியது. இதுல நீங்க இந்த 2 கிருத்திகையிலையுமே நாம முருகப்பெருமானை வழிபாடுகள் செய்யலாம். இதுல ஒரு சில கோவில்களின் அந்த அவங்களுடைய பஞ்சாங்கத்தின்படி எந்த ஆண்டு நாம பார்த்தீங்கன்னா இந்த கிருத்திகை நட்சத்திரத்தை வழிபாடு செய்வது அப்படிங்கிறத அவங்களே முடிவு பண்ணுவாங்க. இப்போ நம்மளுக்கு இந்த ஆடி மாதத்துல 2 கிருத்திகை வரக்கூடியதுனால இன்றைய நாள் பழனிலாம் ஆடி கிருத்திகையா வழிபாடு செய்யறாங்க. ஆனா திருத்தணி, திருச்செந்தூர் இங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய 16ஆம் தேதி தேய்பிரை அஷ்டமியோடு வரக்கூடிய அந்த கிருத்திகை நட்சத்திரத்தை தான் ஆடி கிருத்திகையா அவங்க வழிபாடு செய்யறாங்க. நாம நம்முடைய வீடுகள்ல இந்த 2 கிருத்திகையுமே ஆடி கிருத்திகை தான். இந்த 2 கிருத்திகையிலையுமே நாம முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ரொம்ப எளிமையா முருகப்பெருமானினுடைய வழிபாட்டை வீட்டிலேயே செய்யலாம். உங்க வீட்டுல இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் திருவுருவ படத்திற்கு செவ்வரளி பூக்களால நல்ல அலங்காரம் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சட்கோண தீபம் வரையணும். இதுல நம்ம சட்கோண தீபம் ஏத்தும் பொழுது மட்டும்தான் அங்க முருகப்பெருமான் அவதரிப்பார் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்குமே இந்த சட்கோண தீபத்தை தான் ஏத்துறாங்க. இந்த சட்கோணம் எப்படி வரைய வேண்டும் அப்படிங்கறத பத்தி நம்ம நிறைய பார்த்துட்டோம். நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணாலும் அது சம்பந்தமா நானே வீடியோ போட்டிருக்கிறேன், அதுவும் உங்களுக்கு வரும். இந்த சட்கோணத்தை வரைந்து ச ர வ ந ப வ அப்படின்னு எழுதி அந்த எழுத்தின் மேல ஒரு மண் அகல் விளக்கு, நெய் ஊத்தி பஞ்சு திரி போட்டு இந்த தீபத்தை நீங்க ஏற்ற வேண்டும். இது பார்த்தீங்கன்னா ஷட்கோண தீபம். அதே மாதிரி நெய்வேத்தியமாக பார்த்தீங்க அப்படின்னா பால் பாயாசம், சர்க்கரை பொங்கல், இல்ல ஒரு டம்ளர் பால் கூட நீங்க வச்சுக்கலாம். தேங்காய், பழம், வெத்தலை பாக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எளிய பரிகாரத்தையும் இதோடு நீங்க சேர்த்தே செய்யலாம். என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, ஒரு பித்தளை சொம்பு இல்லைன்னா ஒரு கண்ணாடி கிளாஸ், இதுல ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுல சுத்தமான நீரை பிடிச்சு வச்சுக்கோங்க. பிடிச்சு வச்சுட்டு அதுல இப்ப நான் ஒரு 3 பொருட்களை சேர்க்க போறேன். ஏலக்காய், மஞ்சள் தூள், பச்சை கற்பூரம். இது 3ஐயும் அந்த தண்ணியில போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த கிளாஸை உங்களுடைய வலது கையில வச்சுக்கோங்க. வச்சு இடது கையில மூடிட்டு நீங்க பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இப்ப இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும். எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னா 6 முறை சொன்னாலே நம்மளுக்கு போதும். ஓம் ஸ்ரீம் க்ளீம் சரவண பவ நமக. ஓம் ஸ்ரீம் க்ளீம் சரவண பவ நமக. ஓம் ஸ்ரீம் க்ளீம் சரவண பவ நம அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 6 முறை சொல்லிவிட்டு உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் எதுவோ அதை முருகப்பெருமான் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நீங்க என்ன வேண்டுதலாக இருந்தாலும் பரவாயில்ல, இயற்கைக்கு புறம்பாக இருக்கக்கூடாது. உதாரணத்திற்கு குழந்தை வரம் வேண்டும், சொந்த வீடு வேண்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல வேலை கிடைக்க வேண்டும், திருமணம் நடக்கணும் அப்படின்னு உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் எதுவாயினும் அதை முருகப்பெருமான் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு கோரிக்கையை மட்டும் நீங்க வேண்டிக்கோங்க. ஏன்னா இது நாம தண்ணீரை வைத்து செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரம். ஏதாவது ஒரு வேண்டுதல்களை மட்டும் கண்டிப்பா வச்சு நீங்க உங்க வாழ்க்கையில இது என்னுடைய இந்த விஷயம் நடந்தே தீரணும் அப்படின்னு இருக்கும். ஒரு சிலருக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு பலருக்கும் பல வேண்டுதல்கள் இருக்கும். அதுல ஏதாவது ஒன்றை மட்டும் நீங்கள் நினைத்து கொண்டு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும். செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த நீர் இருக்குது இல்லைங்களா, அதை சாமி படத்திற்கு முன்பாக முருகனினுடைய பாதத்திலேயே வச்சிருங்க. அந்த நீர் அப்படியே இருக்கட்டும். நீங்க தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நீங்க அங்க
நெய்வேத்தியகமாக வச்சிருக்கக்கூடிய அந்த பொருட்களை எடுத்து நீங்களும் சாப்பிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கலாம். அந்த தண்ணீரை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை நீங்கள் அப்படியே உங்கள் வீட்டு உறுப்பினர்கள் எல்லாருமே நீங்கள் சேர்ந்து அந்த தண்ணியை குடிச்சிடுங்க. இது கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமான் கிட்ட இந்த ஆடி கிருத்திகை அன்று இந்த வேண்டுதல்களை வையுங்கள். அடுத்து தை கிருத்திகை வரும் இல்லைங்களா, அதுக்குள்ள கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் எதுவாயினும் அதை முருகப்பெருமான் கண்டிப்பா நிறைவேற்றி வைப்பார். முருகன் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கையில இந்த எளிய பரிகாரத்தை செய்யுங்க. அனைவரும் செஞ்சு பயன்பெறுங்க. நிச்சயம் முருகப்பெருமான் உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் எதுவாயினும் அதை கண்டிப்பா நிறைவேற்றி வைப்பார். இன்றைய தினம் ஆடி கிருத்திகை அப்படிங்கிறதுனால உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவிலுக்கு முடிந்தவரை அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுங்க. 2 நெய் தீபங்கள் ஏற்றி முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கண்டிப்பா முருகப்பெருமான் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவார். ஆடி கிருத்திகை அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு மிக மிக உயர்ந்த ஒரு நாள். இந்த நாள்ல விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி நம் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படும். கண்டிப்பா யாருமே இந்த ஆடி கிருத்திகையை தவற விட்டுறாதீங்க. இது நம்மளுக்கு காலை மாலை இருவேளையுமே இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம். வீட்டிலேயே ரொம்ப எளிமையா நீங்க இந்த வழிபாட்டை செய்து கொள்ளலாம். இந்த கிருத்திகை அன்று அம்மா சண்டே நாங்க வெளியில கிளம்பிட்டோம், இல்லை எங்களால வழிபாடு செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வரக்கூடிய அடுத்த மாதம் வரக்கூடிய 16ஆம் தேதி நம்மளுக்கு ஆடி மாதம் 31ஆம் தேதி ஆடி கிருத்திகை வருகிறது. அதிலேயும் நீங்க முருகப்பெருமானை தாராளமாக வழிபாடு செய்து கொள்ளலாம். இப்படி இந்த ஆடி கிருத்திகை அன்று முருகப்பெருமானை நாம வழிபட்டோம் அப்படின்னா நம் வாழ்க்கையில் வறுமைகள் நீங்கி செல்வ செழிப்பு ஏற்படும். கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஆடி கிருத்திகை அன்று முருகப்பெருமானுக்கு உகந்த பொருட்களை வாங்கி பூஜை அறையில வச்சு வழிபாடு செய்வதும் நம்மளுக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும். என்ன வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமையோட நம்மளுக்கு இந்த ஆடி கிருத்திகை வருது. முருகப்பெருமானுக்கு உகந்த தானியம் துவரம்பருப்பு. இந்த துவரம்பருப்பை வாங்கிக்கோங்க. அடுத்தது சுக்கு நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கறதுனால கோதுமை மாவு வேண்டாங்க, முழு கோதுமையா நம்மளுக்கு கிடைச்சது அப்படின்னா அதை வாங்கிக்கோங்க. ஏன்னா இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்குரிய நாள். இந்த சூரிய பகவானுக்குரிய தானியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோதுமை. அப்ப அந்த கோதுமையும் நம்ம வாங்கும் பொழுது ஆதித்த பகவானினுடைய அருளோடு சேர்த்து முருகப்பெருமானினுடைய அருளும் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த 3 பொருட்களையும் நீங்க வீட்டுல வாங்கிட்டு வையுங்கள். நிச்சயம் உங்க வீட்டுல தனம் தானியம் பெருகும், வறுமைகள் நீங்கும், செல்வ செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படும். வாய்ப்பு இருக்கிற எல்லாருமே இன்றைய தினம் முருகப்பெருமானை வழிபட்டு நான் சொல்லியிருக்கக்கூடிய பொருட்களை செய்யுங்க. கண்டிப்பா இதோடு சேர்த்து இந்த தண்ணீர் பரிகாரத்தையும் செய்யுங்க. நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். 10 ரூபாய் செலவில்லாம நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப எளிமையா தான் இந்த பரிகாரத்தை சொல்லி இருக்கிறேன். இது எல்லாராலையும் செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் தான். கண்டிப்பா செய்யுங்க. நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.